பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோட்ல இங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்துட்டு கோபிய வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு ஈஸ்வரி, ராதிகாவும் கோபிகிட்ட பேசிட்டு இருக்காங்க. "கோபி நீ யார் கூட கோபி வரப்போற? ஒண்ணு திரும்பி அந்த ராதிகா கூட போறியா? இல்ல என் கூட வரப்போறியா? அம்மா தானே உனக்கு முக்கியம். அம்மா கூட வந்துரு" அப்படிங்கிற மாரி இங்க ஒரு பக்கம் ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கோபிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு மாரி தயக்கத்திலே உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கோபி வந்துட்டு, "எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. எனக்கு தல வலிக்குது இருங்க நான் சொல்றேன்" அப்படிங்கிற மாரி இங்க கோபி உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ராதிகா வந்துட்டு, "கோபி, சொல்லுங்க கோபி. என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. என் கூட தானே வரப்போறீங்க. சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இந்த பக்கம் கோபி வந்துட்டு கடைசியா, "இல்ல ராதிகா, நான் எங்க அம்மா கூடயே போயிடுறேன். அவங்க கூட இருந்துடுறேன். நீ எதுவும் தப்பா நெனச்சுக்காத." அப்படிங்கிற மாரி கோபி சொல்லிர்றாரு. உடனே ராதிகாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. "என்ன கோபி இப்படி சொல்லிட்டு இருக்காரு?" அப்படின்ட்டு. இந்த பக்கம் பாக்கியாவுக்கும் வந்து ஷாக் ஆயிடுது. "என்ன இப்படி சொல்றாரு இவரு?" உடனே பக்கத்துல எழிலும் வந்துட்டு, பாக்கியாவ பார்த்துட்டு, "என்னம்மா இது? இவரு இப்படி சொல்லிட்டு இருக்காரு?" இவரு எப்படிம்மா பாட்டி கூட போவாரு? பாட்டி எப்படி இவங்கள பார்த்துப்பாங்க? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் ஈஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. கோபி என் பையன் என் கூட தான் வரப்போறான். என் கூட தான் இருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பக்கம் ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கருந்து ராதிகா வந்துட்டு கிளம்ப சொல்றாங்க. "நீ மொதல்ல கிளம்பு. அதான் கோபி சொல்லிட்டான்ல, உன் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு. அவன் என் கூட தான் இருக்க போறான்." அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. இந்த பக்கம் ராதிகா வந்துட்டு கோபிய பார்க்காம அப்படியே கிளம்பி போயிர்றாங்க. ராதிகா இந்த சைடு அழுதுட்டே போகும்போது, இந்த பக்கம் பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து கேட்கறாங்க. "அத்த நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுதா? ஒரு குடும்பத்த 2ஆ பிரிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு குடும்பத்த 2ஆ பிரிச்சு, இன்னொருத்தர வந்து நீ கூட்டிட்டு போறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியலையா? இப்ப நீங்க அவர கூட்டிட்டு போய் எங்க வைக்க போறீங்க? நான் வந்துட்டு வீட்டுக்குலாம் அவர சேர்க்க மாட்டேன். அவரு வீட்டுக்குலாம் வரக்கூடாது." அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி சொல்லிர்றாங்க. "ஓ! அப்படியே பாக்கியா? நீ உன் வீட்டுக்குள்ள தானே சேர்க்க மாட்ட. நான் தனியா வீடு எடுத்து நான் அவன தனியா பார்த்துக்கிறேன். நீ அதெல்லாம் கேட்காத." உடனே இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு சரின்ட்டு சொல்றாங்க. "சரியா நமக்கு தனியா வீடு பார்றா. நம்ம அப்பா, கோபி, நீ, நானு எல்லாம் வந்தோம்." அதுக்கப்புறம் இங்க உடனே ஈஸ்வரி வந்துட்டு சரின்ட்ட சொல்றாங்க. "சரியா நமக்கு தனியா வீடு பாரு. கோபி, நீனு நம்ம எல்லாம் ஒண்ணா இருந்துக்கலாம். என் புருஷனோட பென்ஷன் பணம் எனக்கு வரும். அத வச்சு நம்ம பொழச்சுக்கலாம்டா. நம்ம நானும் கோபி இருந்துக்கிறோம் அதுல. நீங்க மட்டும் வீடு மட்டும் பார்த்து குடு." அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி சொல்லிர்றாங்க. உடனே இங்க செலின் வந்துட்டு, "சரிங்க பாட்டி நம்ம தனியா வீடு பார்த்துக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. இத கேட்கும்போது பாக்கியாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. "அத்த நீங்க பண்றதெல்லாம் சுத்தமா சரியில்ல. இப்ப எதுக்கு நீங்க இப்படிலாம் பண்ணிட்டீங்கன்னு தெரியல. எங்கேருந்து உங்க பையனுக்கு இப்ப மட்டும் பாசம் வந்தது? இதே பாசத்த உங்க புருஷன் இறக்கும்போது காமிக்கிறது. இப்போ வந்து காமிச்சுட்டு இருக்கீங்க." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "பாக்கியா, நீ நடந்த இந்த விஷயத்தலாம் பேசாத. இப்ப நடக்கிறத பேசு. இப்ப அவன் அந்த நிலைமையில இல்ல. இப்போதைக்கு அவன நான் தான் பாக்கியா பார்த்துக்கணும். உன்னால பார்த்துக்க முடியலனா விடு. நான் பார்த்துக்கிறேன் அவன. நாங்க தனியா வீடு எடுத்து நாங்க இருந்துக்கிறோம். உனக்கு இதுல நீ வந்து வராத." அப்படிங்கிற மாரி இங்க ஒரு சைடு ஈஸ்வரி சொல்லிர்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது பாக்கியா என்ன சொல்றதுன்னே தெரியாம ஒரு மாரி அமைதியா நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எழில் வந்துட்டு, "பாட்டி நீங்க பண்றது சுத்தமா சரியில்ல பாட்டி. இதுவே நம்ம வீட்ல வச்சு அவர பார்த்துக்கிட்டாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா அம்மாவ பார்க்க விட்டுருவீங்க. அம்மாவ தான் எல்லாரும் பார்த்தோன்னு சொல்ருவீங்க. நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. அதுக்கப்புறம் அவர் வீட்ல வந்துட்டு உரிமை பாட ஆரம்பிச்சுருவாரு. இதெல்லாம் பெரிய பிரச்சனையாகும். இதெல்லாம் தேவையா? நீங்க விடுங்க. அவங்க ராதிகா கூடயே போட்டும்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "எழில் நீ வராத. இது நான் எடுத்த முடிவு. என் தனிப்பட்ட முடிவு. நான் பார்த்துக்கிறேன் என் பையன. என் பையன பார்த்துக்க எனக்கு தெரியும். நீங்க யாருமே வராதீங்க." அப்படி சொல்ட்டு ஈஸ்வரி சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க கோபிய வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. இனியா அது மட்டும் இல்லாம ஈஸ்வரி இவங்க 3 பேருமே கோபிய தனியா ஒரு வீட்டுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. இவங்க எல்லாரும் தனியா ஒரு வீடு எடுத்து அங்க வந்து கோபிய கூட்டிட்டு போய் இங்க ஈஸ்வரிய வச்சுக்கிறாங்க. ஈஸ்வரி அதுக்கப்புறம் இங்க கோபிய கூட்டிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறாங்க. பெட்ல படுக்க வச்சுட்டு, "கோபி உனக்கு உடம்பு சரியாகுற வரையும் எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. நீ இப்படியே இரு. நான் பார்த்துக்கிறேன் எல்லாமே. உனக்கு எதனா வேணும் அப்படின்னா அம்மா என்கிட்ட கேளுடா. நான் இருக்கேன் உனக்கு. நீ அந்த ராதிகா கிட்டலாம் போவாத. நீ இந்த வீட்ல என் கூடயே இரு. நம்ம ஒண்ணா இருப்போம். உனக்கு எதனா ஒண்ணுனா என்கிட்ட கேளு. நான் பண்றேன் உனக்கு. உன் உடம்பு முதல்ல சரியாகட்டும்." அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி சொல்றாங்க. அதுக்கு இங்க கோபியும் வந்துட்டு, "அம்மா நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லுவேன் தப்பா நினைச்சுக்க மாட்டல்ல?" அப்படிங்கிற மாரி கோபி சொல்றாரு. அதுக்கு ஈஸ்வரி வந்துட்டு, "என்னடா கோபி சொல்லு என்ன விஷயம்?" அப்படி கேட்கும்போது, இங்க கோபி சொல்லிட்டு இருக்காரு, "இல்லம்மா நான் ராதிகா விஷயத்துல தப்பு பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ராதிகா இருக்கும்போதே நான் உன் கூட வரேன்னு சொல்லிட்டேன். அந்த இடத்துல ராதிகா என்ன நெனச்சிருப்பா தெரியல. என்ன பார்க்காம கூட கிளம்பி போயிட்டாம்மா ராதிகா. இப்ப என்ன நடக்க போகுதுன்னே தெரியலம்மா எனக்கு. பயமா இருக்கு." அது மட்டும் இல்லாம, இங்க பாக்கியா வந்துட்டு என்ன உயிர காப்பாத்துனாலும், பாக்கியா என்ன வீட்ல சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆனா நீ வந்துட்டு எனக்கோசரம் நிக்கிறம்மா. இதெல்லாம் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இவங்கள நெனச்சா தான் எனக்கு கஷ்டமா இருக்கும்மா. நான் ஏதோ இவங்க 2 பேர் வாழ்க்கையில ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். அப்படிங்கிற மாரி இங்க கோபி பேசிட்டு இருக்காரு. அது ஈஸ்வரியும் வந்துட்டு, "இங்க பாரு கோபி, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம் தான். உனக்கு எந்த இடத்துல நல்லா இருக்கோ அந்த இடத்துல நீ இரு. இப்போதைக்கு நீ இங்க இரு. அவன்லாம் போவாத அங்கலாம். நம்ம ஒண்ணா இருப்போம்டா. இந்த ராதிகாலாம் தேவயில்லடா. அவன் வாழ்க்கையில எப்போ வந்தாலும் அப்ப இருந்தா உனக்கு இப்படிலாம் ஆயிட்டு இருக்கு." அப்படிங்கிற மாரி
ஈஸ்வரி கோபிய சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க செயினும் வந்துட்டு ஈஸ்வரி, கோபி இருக்க வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்த பிறகு இங்க செயின் வந்துட்டு கோபிட்ட பேசிட்டு இருக்காரு. "அப்பா எப்படிப்பா இருக்கு உடம்பு? இப்போ சரியாயிடுச்சா?" அப்படி கேட்கும்போது, ஓகேடா" அப்படிங்கிற மாரி இங்க கோபி சொல்லிட்டு இருக்காரு. அது செயின் வந்துட்டு, "இல்லப்பா நான் டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் போட்டு வேலைக்கு வேலை சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கோங்க. நானும் இங்க தான்ப்பா இருப்பேன். நான் ஜெனிய கூட்டின்னு இங்கே வந்துடுறேன். எனக்கும் வந்துட்டு அங்க இருக்க புடிக்கலப்பா. நான் உங்க கூடயே இருந்துடுறேன். இனியாவும் வந்துட்டு இங்க வர சொல்லியிருக்கா." அப்படிங்கிற மாரி இங்க சரின்னு சொல்லுவோம். இந்த சைடு கோபி வந்துட்டு, "இல்ல சரியா, நீங்கலாம் யாரும் வராதீங்க. அம்மா மட்டும் இங்க இருக்கட்டும். நீங்கலாம் பாக்கியா கூடவே இருங்க. பாக்கியா கூட இல்லாம நீங்க கிளம்பி வந்தீங்கன்னா, பாக்கியா அங்க தனிமையா இருந்துருவா. நீங்க அவ கூட இருங்க. நீங்க யாரும் வந்து மட்டும் பார்த்துட்டு போங்க. யாரும் இங்கலாம் இருக்க வேணாம் சரியா?" அப்படிங்கிற மாரி இங்க கோபி சொல்லிறாரு. அதுக்கு ஈஸ்வரி வந்துட்டு, "என்ன கோபி பேசுற? அந்த பாக்கியா அந்த பேச்சு பேசுவா. என் பையனே வந்துட்டு வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்லுவா. அந்த வீடு அவ பேரு இருக்கிற இதுல தானே பண்ணிட்டு இருக்கா. அவ தனிமையா இருக்கட்டும். சரி நீ இங்கேயே இருக்கட்டும். நமக்கு இவனா தான் முக்கியம். பாக்கியாலாம் முக்கியம் இல்ல. பாக்கியா நீ முக்கியம்னு நெனச்சிருந்தா, உன் உடம்பு இப்படி இருக்கே சொல்லிட்டு அவ வீட்டுக்குள்ள கூட்டுருப்பாள. நீ இப்படி இருக்கன்னு நெனச்சு கூட அவ கூப்படல. பாக்கியா நெனச்சாலே எனக்கு கோவம் வருது. சரியா நீ என்ன பண்ற அப்படின்னா, நீயும் ஜெனிய கூட்டிட்டு வந்து இங்கேயே இருந்துரு. நம்ம எல்லாம் இங்கேயே இருந்துடலாம். அவங்கலாம் அங்கேயே இருக்கட்டும் அப்படியே" அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி சொல்லிர்றாங்க. உடனே கோபி வந்துட்டு, "அம்மா இல்லம்மா, இதெல்லாம் ஏதோ தப்பா படுதும்மா, வேணாம்" அப்படின்னு சொல்லும்போது, இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "நீ அமைதியா இரு கோபி. உனக்கு உடம்பு நல்லாவட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இதெல்லாம்" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்லிர்றாங்க.